रघुनंदन मेघश्यामा श्रीराम राम भरताग्रज राम राम श्रीराम भक्त परिपोषक सार्वभौम श्रीरामचंद्र चरणौ शरणं प्रपद्ये। श्रीराम राम आनंद धाम सीता माता मनोभिराम रणरंग भीमा साकेत राम आदर्श मूर्ति हे सार्वभौम राजीव लोचन हे मेघश्याम पुराण पुरुष राजललाम अगणित गुणगण सीताभिराम मोहन रूप अनंत नाम कौसल्य तनया कोसल राम कारुण्य मूर्ति कमनीय नाम शेषकल्प सुख निद्रित श्यामा अवतार मूर्ति अद्भुत नाम क्षीराब्धिवासा अनंत शयना अखिलांड कोटि ब्रह्मांड नाथ अमर वंदिता आनंद रूप सुरनर प्रार्थित वैकुंठ धाम अवनीतनया सेवित चरण इनकुल तिलक हे विश्वंभर ब्रह्माद्यमर प्रार्थित राम ब्रह्मांड मूर्ति भुवनैक राम आपतामपहर्तारं दातारं सर्वसंपतां லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாமியகம் என்று இதோ ஸ்ரீ கோதண்டராமசுவாமி வாரினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு 8வது நாளான இன்று அந்த ராமச்சந்திரமூர்த்தி அஸ்வ வாகனம் அதாவது குதிரை வாகனத்தில் திருவீதி உலாவர காத்து கொண்டிருக்கிறார். பக்தர்களே, இதோ அந்த பரந்தாமனை நாம் இப்பொழுது சேவிக்க இருக்கிறோம். ஸ்ரீ கோதண்டராமசுவாமி வாரினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இதோ நாம் இப்பொழுது சேவிக்க இருப்பது குதிரை வாகனத்தில் அஸ்வ வாகனத்திலே பவனி வரும் காட்சியை சேவிப்போம். அந்த எம்பெருமானுக்கு நாமும் கூட மங்களம் பாடுவோம். பக்தர்களே, அந்த பகவான் நமக்கு அருளி செய்து கொண்டுள்ளார் குதிரை வாகனத்திலே. சதா சர்வ காலமும் அந்த ராமநாமத்தை நாம ஜபிக்கும் பொழுது, ராமநாமம் என்பது தாரக மந்திரம் அல்லவா? அப்படிப்பட்ட அந்த ராமநாம தாரக மந்திரத்தை சொல்லிக்கொண்டே ராமரை இதோ நாம் சேவிப்போம். இதோ ஸ்ரீ கோதண்டராமசுவாமி அஸ்வ வாகனத்திலே குதிரை வாகனத்திலே நமக்கெல்லாம் அற்புதமான காட்சியை தந்து கொண்டிருக்கிறார். இதோ பல பல ஆபரணங்களாலும் பூக்களாலும் மலர்களாலும் அலங்கரித்து கொண்டு நமக்கு அற்புதமான காட்சியை தந்து கொண்டிருக்கிறார். சேவிப்போம். ஸ்ரீயகாந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் என்று அந்த பகவானுக்கு நாமும் கூட மங்களம் பாடுவோம். இதோ அவரது இடது கரத்திலே கோதண்ட பாணி மற்றும் வலது கரத்திலே சாற்றியை வைத்துக்கொண்டு அந்த பகவான் நமக்காக அருளி செய்து கொண்டிருக்கிறார் குதிரை வாகனத்திலே.
பக்தர்களே, சதா சர்வ காலமும் அந்த ராமநாமத்தை நாம் ஜபிக்கும் பொழுது, ராமநாமம் என்பது தாரக மந்திரம் அல்லவா? அந்த தாரக மந்திரத்தில் ராமா 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 என்று ஸ்ரீராமா ஜெயராமா ஜெய ஜெய ராமா, ஸ்ரீராமா ஜெயராமா ஸ்ரீ கோதண்ட ராமா என்று கூறிக்கொண்டே அந்த ராமநாமத்தை ஜபித்தை சேவித்தோம். ஆனால் அந்த பகவான் நமக்கு அருள் இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த கோதண்ட ராமசுவாமி இன்று 8ஆம் நாளில் குதிரை வாகனத்தில் உலா வந்து கொண்டிருக்கிறார். பகவானை சேவிக்கலாம். மகாவிஷ்ணு தச அவதாரங்கள் எடுத்தார் அல்லவா? அப்படி தச அவதாரத்தில் கல்கி அவதாரமும் ஒன்று. ஏனென்றால் அந்த கல்கி அவதாரத்தில் மகாவிஷ்ணு இந்த குதிரையில் மீதே பவனி வந்து ராட்சசர்களை துஷ்டர்களை எல்லாம் சம்ஹரித்தார். அப்படிப்பட்ட அந்த மகாவிஷ்ணுவே இதோ இப்பொழுது நமக்கு ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமியாக எழுந்தருளி நம் போன்ற பக்தர்களை காத்தருள பவனி வரும் காட்சியை தான் நாம் சேவித்துக் கொண்டுள்ளோம். கிருஷ்ணன் வைகுண்டம் சென்றதும் கலிபுருஷன் பூலோகத்திற்குள் நுழைந்து விட்டான். அவன் ஆட்சியினால் தர்மம் நசித்துவிடும் என அறிந்த தர்ம புத்திரர் முதலிய பாண்டவர்களும் கிருஷ்ணனை தொடர்ந்து வைகுண்டம் போனார்கள். களி பிறந்ததும் களி தோஷத்தால் மக்கள் உடல் மெலியும், அவர்களுடைய பிராண சக்தி குறைந்து போகும், வர்ணாசிரமம் நிலை குலையும், வேத தர்ம மார்க்கங்கள் மறைந்துவிடும், ஆளும் அரசர்கள் திருடர்கள் போல ஆவார்கள், தர்மம் பாஷாண்டம் மயமாகும், ஆளப்படும் மாந்தர்களும் திருட்டு பொய் மற்றும் வீணான அபவாதங்களுக்கு ஆட்படுபவர். அப்படி பந்துக்கள் மைத்துனன்மார்களாக நடந்து கொள்வர். வர்ணங்கள் எல்லாமே சூத்திர வண்ணமாக மாறும். பசுக்கள் ஆடுகள் போல் மெலியும், முனிவர்களின் ஆசிரமங்கள் என்றும் சொல்லப்படுபவை என்று போய்விடும் என்று சொல்லுகிறார்கள். பக்தர்களே, இதோ இங்கே சிறு குழந்தைகளின் கோலாட்டம், 4000 திவ்ய பிரபந்த பாடல்கள் மற்றும் வேத மந்திரங்கள் கேட்டுக்கொண்டுள்ளோம். அந்த பகவானுக்காக கலைஞர்கள் சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதையே நமஹா என்று அந்த ராமச்சந்திர மூர்த்தியை சேவிக்கலாம். அந்த திருப்பதி நகரில் ஜாம்பவான்களால் பிரதிஷ்டம் செய்யப்பட்டிருந்த கோதண்டராம சுவாமி திருக்கோயிலிலே சேவித்து கொண்டிருக்கிறோம். பக்தர்களே, எப்பொழுதும் கூட ராமச்சந்திர மூர்த்தியுடைய இடது புறத்திலே சீதா பிராட்டியும் வலது புறத்திலே லக்ஷ்மண சுவாமிகள் இருப்பார்கள். ஆனால் இங்கே இடது புறம் லக்ஷ்மண சுவாமியும் வலது புறம் சீதா பிராட்டியும் எழுந்தருளி இருக்கையில் இந்த கோயில் விசேஷமாக கருதப்படுகிறது. ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியின் அவதாரம் நமக்கு தெரியும். அப்படி ஸ்ரீ ராமநவமி அன்று அந்த ராமச்சந்திரமூர்த்தி அவதாரம் செய்து அதன் பிறகு வளர்ந்து பெரியவனாகி அந்த யாகங்கள் செய்யும் ராட்சசர்களை தடுத்து அதன் பிறகு திருமணம் செய்து கொண்டு நாட்டிற்கு வந்து விஸ்வாமித்திரருடன் நாட்டை ஆண்டு கொண்டு இருந்த சமயத்திலே கை வரங்களால் அந்த தசரத மகாராஜன் கூற முடியாமல் 14 ஆண்டுகள் வனவாசம் சென்ற ராமபிரானை நமக்கு தெரியும். ஆனால் அதன் பிறகு அந்த ராமபிரான் காட்டிற்கு சென்ற பொழுது அங்கே அந்த சீதா பிராட்டி ராவனால் அபகரிக்கப்பட்டு அதன் பிறகு அனைத்து வானர படங்களும் திக்கிற்கு ஒருவராக சென்று தேடத் தொடங்கினார்கள் அல்லவா? அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமியே இதோ வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு 8ஆம் நாளான இன்று மாலை வேளையிலே நாம் சேவித்து கொண்டிருப்பது அஸ்வ வாகனத்திலே, அதாவது குதிரை வாகனத்திலே பவனி வந்து கொண்டிருக்கும் காட்சியை சேவிப்போம். தாவரங்களில் மரங்கள் வன்னி மரங்களைப் போல காணப்படும். செடிகள் அணுவென சிதைந்துவிடும். மேகங்களின் மின்னல்கள் மிகும். தர்மானுஷ்டானம் அற்றுப்போவதால் வீடுகள் சூனிய பிரதேசம் ஆகும். மக்கள் கழுதைகளின் தர்மங்களை உடையவர்கள் என ஆவார்கள். இப்படி களிமுற்றிய நிலையில் பகவான் சத்துவ குணத்தால் மீண்டும் மீண்டும் அவதாரம் செய்கிறார். రామచంద్రుడితడు రఘువీరుడు, రామచంద్రుడితడు రఘువీరుడు,
కామిత ఫలములియగలిగే నిందరికి రామచంద్రుడితడు రఘువీరుడు. కామిత ఫలములియగలిగే నిందరికి రామచంద్రుడితడు రఘువీరుడు. గౌతము భార్యా పాలిటి కామధేనువితడు. ఘాతల కౌశికు పాలి కల్పవృక్షము. గౌతము భార్యా పాలిటి కామధేనువితడు. ఘాతల కౌశికు పాలి కల్పవృక్షము. సీతాదేవి పాలిటి చింతామణి ఇతడు. సీతాదేవి పాలిటి చింతామణి ఇతడు. ఈతడు దాసుల పాలి ఇహ పరదైవము రామచంద్రుడితడు రఘువీరుడు. కామిత ఫలములియగలిగే నిందరికి రామచంద్రుడితడు రఘువీరుడు. పరగ సుగ్రీవు పాలి పరమ బంధుడితడు. పరగ సుగ్రీవు పాలి పరమ బంధుడితడు. సరి హనుమంతు పాలి సామ్రాజ్యము. నిరతి విభీషణు పాలి నిధానము. నిరతి విభీషణు పాలి నిధానము. గారిమజనకు పాలి ఘన పారిజాతము రామచంద్రుడితడు రఘువీరుడు. కామిత ఫలములియగలిగే నిందరికి రామచంద్రుడితడు రఘువీరుడు. శబరి పాలి తత్వపు రహస్యము. అలరి గుహుని పాలి ఆది మూలము. తలప శబరి పాలి తత్వపు రహస్యము. అలరి గుహుని పాలి ఆది మూలము. కలడన్న వారి పాలి కన్నులెదుటే మూరితి. కలడన్న వారి పాలి కన్నులెదుటే మూరితి. వెలయ శ్రీ వెంకటాద్రి విభుడితడు రామచంద్రుడితడు రఘువీరుడు. రామచంద్రుడితడు రఘువీరుడు. కామిత ఫలములియగలిగే నిందరికి రామచంద్రుడితడు రఘువీరుడు. నమః సచ్చితానంద రూపాయ తస్మై నమో దేవదేవాయ రామాయ దుభ్యం. నమో ஜானகி ஜீவி தேசாய துப்யம் நமஃ புண்டரிகாய தாக்ஷாய துப்யம் என்று இந்த ராமச்சந்திர மூர்த்தியை நாம் செவித்து கொண்டுள்ளோம். வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே 8ஆம் நாளான இன்று இதோ அஸ்வ வாகனத்திலே, அதாவது குதிரை வாகனத்திலே பவனி வந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமியை சேவிப்போம். பக்தர்களே, அப்படி கல்கி அவதாரத்தில் சராசரகுரு என்றும் சர்வஸ்ரூபி என்றும் ஈஸ்வரரான விஸ்வனுடைய அவதாரம் தர்மத்தை காப்பாற்றவும் சாதுக்களை அவர்களுடைய கர்ம தலைகளிலிருந்து நீக்கி மோட்சம் அளிக்கவும் ஏற்படும். சம்பல கிராமத்தில் முக்கியமானவரும் மகாத்மாவும் ஆகிய விஷ்ணுயனன் என்ற பிராமணருடைய வீட்டில் கல்கி என்ற பெயருடன் பகவான் அவதரித்தார்.
அனிமாதி அஷ்டமா சித்தியுடன் சத்திய சங்கல்பம் முதலிய குணங்களுடன் லோக நாயக்கன் வேகமாக செல்லும் குதிரை மீது ஏறிக்கொண்டு கத்தியால் தீயோரை அடக்குவார். ஒப்பற்ற வேகம் கொண்ட குதிரை மீது ஏறி விரைவில் உலகெங்கிலும் சஞ்சாரம் செய்து அரச வேடம் தாங்கி மறைவில் வாழும் திருடர்களை கோடி கணக்கில் சம்ஹாரம் செய்வார். அப்படி துஷ்டர்கள் அழிவார். அதன் பின்பு புண்ணியாவாச்சனை கலந்த காற்றினால் தீண்ட பெறும் நாடு நகர மக்கள் உள்ளம் தெளிவு பெறுமாம். சத்துவகுணு சீலரான பகவான் அப்பேற்பட்டவர்கள் உள்ளத்தில் வாசம் செய்கிறார். அவர்களுடைய சந்ததி நல்ல வகையில் நல்லவர்களாக பெருகும். தர்மத்திற்கு உறைவிடமான பகவான் கல்கியாக அவதாரம் செய்கிற பொழுது கிருத்தயுகம் பிறக்குமாம். மக்கள் பிறப்பும் சாத்மிகமாக திகழும். சூரியன் சந்திரன் குரு ஆகிய மூவரும் பூச நட்சத்திரத்தில் ஒரே ராசியில் எப்பொழுதும் கூடி இருக்கிறார்களோ அதுவே கிருத்தயுகம் ஆகும். பக்தர்களே, கிருஷ்ணனாகிய ஸ்ரீகாந்தனுடைய பாதங்கள் இந்த மண்ணில் பட்டுக்கொண்டு இருந்தவரை கலியானது பூமியை ஆக்கிரமிக்க முடியவில்லை. பூமாதேவி ஜெயிக்கும் ஆசையோடு முயற்சி செய்யும் அரசர்களை பார்த்து நகைகிறாள். அப்படி சிரித்துவிட்டு அவள் சொல்லுகிறாள், ஹே அரசர்களே, யமனுக்கு விளையாட்டு பொருட்களை போன்ற நீங்களா என்னை ஜெயிக்க போகிறீர்களா என்று. மேலும் சமுத்திரத்தை ஆபரணமாக கொண்ட என்னை ஜெயிக்க கடலுக்குள் பிரவேசிக்கிறீர்களே. ஆத்ம ஜெயத்தின் பயனாக அல்லவா நீவிர் முக்தி பெற இயலும். இதனால் உமக்கு என்ன பலன்? மனுக்களும் மாந்தரும் அவர்கள் வந்த வழியே போனார்கள். அப்படிப்பட்டவள் நான். என்னை நீங்கள் ஜெயிக்க முடியுமா? எங்கள் ராஜ்யம் என்று மார்த்தட்டி கொள்கிறார்களே. இந்த எண்ணத்தில் கட்டுண்டு நீங்கள் அசத்துங்கள். என் பொருட்டாக உங்களின் தந்தையும் மகனும் சகோதரர்களும் ஒருவருக்கு ஒருவர் கலகம் செய்வீர்களே. அரசர்களே, இந்த பூமி என்னுடையதே, உன்னுடையது அல்ல என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் அடித்துக்கொண்டு சாகிறீர்களே என்றாராம். பிருது, புருவரன், காதி, நகுஷன், பரதன், கார்த்தவீரியன், ஜனானன், மாந்தாத்தா, சஹரன், ராமன், சத்வாங்கன், துந்துமாரன், ரகு, திருணபிந்து, யயாதி, சரியாதி, சந்தனு, கயன், பகிரதன் என்று நமுசி, சம்பரன், நரக்கன், ஹிரண்யாக்ஷன், தாரகன் போன்றவரும் பல பிரபுக்களான அரசர்களும் சூரர்களும் தாம். எல்லாம் அறிந்தவர் தாம். அயம் கொண்டவர்கள் தாம். ஆயினும் அவர்கள் ஜெயிக்கப்பட்டார்கள். நான் என்ற சாகாத நித்தியை என்னிடம் சாவை தழுவிய அவர்கள் சரித்திரம் மட்டுமே சுவடு கண்டது. அவர்களோ மாய்ந்தனர். அப்போது பரீட்சித்து சுகரை பார்த்து, கலிதோஷத்தை மக்கள் எந்த உபாயத்தால் எப்படி நாசம் செய்வார்கள்? யுக தர்மம், பிரளயம், கல்பம் ஆகியவைகளின் கணக்கு கால ரூபியான ஈஸ்வரனாகிய விஷ்ணுகதி பற்றியும் எனக்கு விளக்க வேண்டும் என்று கேட்க ஸ்ரீ சுகர் பதில் கூறுகிறார். அரசே, இதே யுத்தத்தில் தர்மம் 4 பாதங்களுடன் முன்னேறும். மக்கள் அதை நன்கு ஆதரிப்பார்கள். சத்தியம், தானம், தனிய, தவம் என்பவையே தர்மத்தின் பாதங்கள் ஆகும். அப்போது ஜனங்கள் சந்தோஷம், கருணை, நட்பு, சாந்தம், அடக்கம், பொறாமை, ஆத்மானந்தம், சமதிருஷ்டி முதலிய நற்குணங்களுடன் ஆத்ம ஞானிகளாக திகழ்வார்கள். திரேதாயுகத்தில் தர்மத்தின் பாதங்களின் ஒவ்வொன்றும் 1/4 பங்கு, அதர்மத்தின் பாதங்களான அசத்தியம், இம்சை, பேராசை, கலகம் ஆகியவற்றினால் மக்கள் தொகை குறைப்படும். அந்த யுத்தத்தில் பிராமணரை அல்லாத 3 வர்ணத்தாரும் பிராமணரை மதித்து நடப்பார்கள். தர்மம் தவத்தில் அவர்கள் மனம் செல்லும். இம்சைக்கு அவர் மனம் இடம் தராது. துவாபர யுகத்தில் தர்ம பாதங்களான தவம், சத்தியம், தயை, தானம் பாதி குறைகிறது. காரணம் என்ன? அதர்ம குறிகளான இம்சை, பேராசை, அசத்தியம், பகை மிகுவத் தோயம் என்று கூறுகிறார். அப்போது புகழும் சீலமும் பெற்று மக்கள் க்ஷத்திரியர்களையும் பிராமணர்களையும் மதிப்பார்கள். அவர்கள் செல்வந்தராய், குடும்பிகளாய், வேத அத்தியானத்தில் பிரியமுள்ளவர்களாக இருப்பார்கள். கலியுகம் அதர்மம் வளர்கிறதல்லவா? தர்ம பாதங்களில் 1/4 பகுதியே மீதமாக்கி அதுவும் நாளடைவில் குறைந்து தேய்ந்து அழிந்துவிடும். அதில் மக்கள் தீய நடத்தை உடையவராய், தலையற்று வரட்டு கௌரவம் கொண்டு பாக்கியஹீனர்களாய் திரிவார்கள். அந்த சமயம் சூத்திரர்களையும் செம்படவர்களையும் மிகவும் மதித்தும் நடப்பார்கள்.
சத்வம், ரஜஸ், தமஸ் என்ற குணங்கள் ஜீவன்களிடம் காணப்படுகின்றன. அவர் காரணத்தில் ஆத்மாவை சூழும். மனமும் புத்தியும் இந்திரியங்களும் இயற்கையில் சத்துவ குணத்தை நாடி நின்று மக்கள் ஞானத்திலும் தவத்திலும் ருஷி காண்பர். அப்போது கிருத்தயுகம் என அறியலாம். அறம், பொருள், இன்பத்தில் மக்களுக்கு எப்போதும் பிரீத்தி ஏற்படும். அப்போது ரசோகுணம் செயல்படும் திரேதாயுகம் என நாம் அறியலாம். லோபம், வருத்தம், டம்பம், அகங்காரம், அழுக்காறு மற்றிய காமிய கர்மங்களில் பிரீத்தியாகிய இனம் உண்டாகும் போது ரஜோகுணமும் தாமோகுணமும் செயல்படக்கூடிய துவாபர யுகம் என்று நாம் அறியலாம். பக்தர்களே, వీడివో అల విజయ రాఘవుడు పోడిమి కొలువున పొదలి. వీడివో అల విజయ రాఘవుడు పోడిమి కొలువున పొదలి. చెలియ పోడిమి కొలువున పొదలి. వీడివో అల విజయ రాఘవుడు పోడిమి కొలువున పొదలి. చెలియ పోడిమి కొలువున పొదలి. లోకాభిరాముడు, రాముడు లోకాభిరాముడు, గుణధాముడసురలకు దమనుడు. రాముడు లోకాభిరాముడు, గుణధాముడసురలకు దమనుడు. తామర కన్నుల దశరథ తనయుడు మోమున నవ్వి మొక్కవె చెలియ. తామర కన్నుల దశరథ తనయుడు మోమున నవ్వి మొక్కవె చెలియ. వీడివు అల విజయ రాఘవుడు కోడిమి కొలువున పొదలి. వీడివు అల విజయ రాఘవుడు కోడిమి కొలువున పొదలి. చెలియ కోడిమి కొలువున పొదలి. కోదండధరుడు గురు కిరీటపతి ఓదిగసురముని పూజితుడు. కోదండధరుడు గురు కిరీటపతి ఓదిగసురముని పూజితుడు. ఆదిమ పురుషుడు అంబుదవర్ణుడు నీ దశ చూపులు నించే చెలియ. ఆదిమ పురుషుడు అంబుదవర్ణుడు నీ దశ చూపులు నించే చెలియ. వీడివు అల విజయ రాఘవుడు కోడిమి కొలువున పొదలి. చెలియ కోడిమి కొలువున పొదలి. రావణాంతకుడు రాజశేఖరుడు శ్రీ వెంకటగిరి సీతాపతి. రావణాంతకుడు రాజశేఖరుడు శ్రీ వెంకటగిరి సీతాపతి. వావిలిపాటిలో వరమూర్తి తానై ఓవరి కొలువున ఉన్నాడే చెలియ. వావిలిపాటిలో వరమూర్తి తానై ఓవరి కొలువున ఉన్నాడే చెలియ. వీడివు
పొదలి ಶ್ರೀರಾಮ ಜಯ ರಾಮ ಜಯ ಜಯ ರಾಮ ಶ್ರೀರಾಮ ಜಯ ರಾಮ ಜಯ ಜಯ ராம. பக்தர்களே, ஸ்ரீ கோதண்டராமசுவாமி வாரினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு 8ஆம் நாளான இன்று இதோ இந்த மாலை வேளையிலே அஸ்வ வாகனத்திலே, அதாவது குதிரை வாகனத்திலே நாம் ஸ்ரீ கோதண்டராமசுவாமியை சேவித்துக் கொண்டுள்ளோம். அசோகவனத்திலே சீதா பிராட்டியை மிகவும் பிரயாசப்பட்டு கண்டு கொள்கிறார்கள். அப்படி ராமபக்தன் ஹனுமானுக்கு இலங்கைக்கு யார் யார் எப்படி செல்ல வேண்டும் என திட்டம் தீட்டினாலும் மகாராஜாவான சுக்ரீவன் அனுமதி இல்லாமல் தன்னிசையாக ஏதும் செய்யவும் முடியாது என்று உணர்ந்து ஜாம்பவான் அங்கு இருந்தவர்களிடம் இப்படி கூறினாராம். நாம் என்ன திட்டம் போட்டாலும் அதற்கு சுக்ரீவன் ஒப்புக்கொள்ள வேண்டும். ஆகையால் நாம் சுக்ரீவன் இடம் சொல்லுவோம் என்றாராம் ஜாம்பவன் தான். மனிதர்கள் மட்டுமல்லாமல் பக்தர்கள், பிரஜைகள் அல்லாமல் விலங்குகளும் கூட பகவானுடைய சேவைகளிலே திகழ்கின்றன. பக்தர்களே, இதோ அஸ்வ வாகனத்திலே பெருமாளை சேவிக்கலாம். கேசி என்ற ராட்சசனை சம்ஹாரம் செய்கின்ற மகாவிஷ்ணு அந்த கேசி தன்னுடைய தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு பகவானுடைய சேவைகளிலே திளைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட பெயரிலே குதிரை வாகனமாக மாறி, அதாவது அஸ்வ வாகனமாக பெருமாளுடைய கைங்கரியத்தை சேவித்துக் கொண்டிருக்கிறார் அந்த அஸ்வன். அதே போல இன்று காலையிலே ரதோற்சவம் நடைபெற்றது. இப்போது 8வது நாளில் இரவிலே குதிரை வாகனத்திலே எம்பெருமான் கோதண்டராமனாக நமக்கெல்லாம் கருணா கடாட்சம் தந்து கொண்டிருக்கிறார். பகவானை சேவிக்கலாம். ஸ்ரீ ராகவம் தசரதாத்மஜம் அப்ரமேயம் சீதாபதிம் ரகுகுல லாவண்ய ரத்ன தீபம் ஆஜானுபாகும் அரவிந்த தலாய தாக்ஷம் என்று அந்த ராமச்சந்திர மூர்த்தியை இதோ இந்த அஸ்வ வாகனத்திலே சேவிக்கலாம். பக்தர்களே, எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் கூட இந்த ராமச்சந்திரமூர்த்தி எப்பொழுதும் புன்முறுவலுடன் பக்தர்களை அனுகிரகம் செய்து கொண்டிருக்கிறார் அல்லவா. இப்படி ஜாம்பவானே சுக்ரீவனை சந்தித்து ஆலோசனை கேட்ட பொழுது இலங்கை செல்ல நேரமாகிவிடும். ஆகையால் அனைவரும் சென்று ராவணனை கொன்று சீதையை மீட்டு வரலாம் என்று நீலன் கூறினானாம். ராவணனை கொன்று சீதா பிராட்டியை மீட்க தயாராகி உள்ளோம் என்று நீலன் கூறியதும், அடடா, அற்புதமான யோசனைதான். ஆனால் ஹனுமனுக்கு மட்டும் ராவணன் எங்கு உள்ளான் என்பது எப்படி தெரியும்? உனக்கு தெரியாது என்கிறாராம். இதே போல் அப்படி அந்த ராமாயணத்தில் ஹனுமன் இல்லாத காரியம் நடப்பதாகவே இல்லை. நடக்கவும் முடியாதபடி அனைத்து கைங்கரியங்களிலும் பகவானுக்கு துணையாக இருந்தவர் ஆஞ்சநேயர். அப்படி ஸ்ரீராம நாம மகிமையை சதா சர்வ காலமும் பகவானின் ராம நாமத்தை ஜபித்து கொண்டு சேவைகளை செய்து வந்தான் ஹனுமந்தன். இதோ இப்பொழுது அந்த அஸ்வ வாகனத்திலே அந்த பகவானை சேவிக்கும் பொழுது குதிரை, யானை, சிம்மம், எருது மற்றும் பல சில விலங்குகளும் மற்றும் சூரிய பிரபை, சந்திரபகை தினமும் விதவிதமான வாகனத்திலேயே பகவான் எழுந்தருளி பக்தர்களை காத்து கொண்டிருக்கிறான் அல்லவா. பெரிய சேஷ வாகனம், சின்ன சேஷ வாகனம், கல்பக விருட்சம் மற்றும் சர்வ பூபால வாகனம் என இப்படி ஒரு நாளும் ஒவ்வொரு வாகனமாக அந்த பகவான் எழுந்தருளி காட்சி தருகிறார். பக்தர்களே, ராமபிரானின் பிரியமான பக்தன், சிஷ்யன் ஆஞ்சநேயர். பரம சாது, மிகவும் சுகுமாராக இருப்பவன். வாயை விட மிக வேகமாக காற்றிலே பறந்து சேவையை செய்பவன். எங்கும் ராமபிரான் கோயில்கள் உள்ளதோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் கண்டிப்பாக இருப்பார். அப்படி இதோ அந்த ராமபிரான் நித்திய வாசம் செய்யும் அந்த கோயில் வளாகம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் மிகவும் விசேஷமான புஷ்பங்களால் வண்ண வண்ண மின் விளக்குகளால் அலங்காரம் செய்து அந்த பகவானை நாம் கோயில் வளாகத்தில் உள்ள அந்த வாகன சேவையை சேவித்து கொண்டிருக்கிறோம் குதிரை வாகனத்திலே. பக்தர்களே, வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இன்று 8வது நாளாக அந்த கோதண்டராமசுவாமி குதிரை வாகனத்திலே உலா வந்து கொண்டிருக்கிறார். இதோ சேவிப்போம் பகவானை. அப்படி பரீட்சித் மகாராஜா அறநெறி தவறாமல் ஆட்சி செய்து வந்தவன். அவனுக்கு உத்தரனுடைய மகள் ராவதி என்பவளை திருமணம் செய்து வைத்தார்கள். அவன் மூலம் அவனுக்கு ஜனமேய ஜெயன் முதலாக 4 புதல்வர்கள் பிறந்தார். அவர் ஒரு சமயம் தன் நாட்டிற்குள் அடங்கிய குருஜங்கல் பிரதேசத்தில் வசித்து வந்தான். அப்போதுதான் கலியுகம் உலகில் பிறந்துவிட்டது என்று கேள்விப்பட்டு மிகவும் வருந்தினான். ஆகவே கொடியவர்களையும் பாவிகளையும் கொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் வில்லும் கையுமாக வெளியேறினான்.
பற்பல மன்னர்களை வென்றான், அவர்களிடம் கப்பம் பெற்றான். அவன் ஒரு சில இடங்களில் கிருஷ்ண சரித்தம் రఘుపతి విజయములు వినుడితే రఘుపతి విజయములు కనుపడి రాక్షస బాధలుడిగెను. వినుడితే రఘుపతి విజయములు కనుపడి రాక్షస బాధలుడిగెను. వినుడితే రఘుపతి విజయములు కనుపడి రాక్షస బాధలుడిగెను. వినుడితే రఘుపతి విజయములు వినుడితే రఘుపతి విజయములు ఉలగిరులదిరెను కుంభిని వడకెను ఇలా రాముడు రథమెక్కినను. ఉలగిరులదిరెను కుంభిని వడకెను ఇలా రాముడు రథమెక్కినను. కలగే వారిధులు కంపించే జగములు కలగే వారిధులు కంపించే జగములు బలువిలు నమ్ములు వట్టినను. కలగే వారిధులు కంపించే జగములు బలువిలు నమ్ములు వట్టినను. వినుడితే రఘుపతి విజయములు కనపడి రాక్షస బాధలుడిగెను. వినుడితే రఘుపతి విజయములు వినుడితే రఘుపతి విజయములు పిడుగులు దొరిగెను పెనుగాలి విసరే తొడిబడి బాణము తొడిగినను. పిడుగులు దొరిగెను పెనుగాలి విసరే తొడిబడి బాణము తొడిగినను. ముడిబడి దిక్కులు మొక్కే దిగ్గజములు ముడిబడి దిక్కులు మొక్కే దిగ్గజములు ఎడపక రావడు నేసినను. ముడిబడి దిక్కులు మొక్కే దిగ్గజములు ఎడపక రావడు నేసినను. వినుడితే రఘుపతి విజయములు కనపడి రాక్షస బాధలుడిగెను. వినుడితే రఘుపతి విజయములు వినుడితే రఘుపతి విజయములు చుక్కలు డుల్లెను సుక్కి భూతములు తొక్కి అసుర తలదుంచినను. చుక్కలు బుల్లెను సుక్కే భూతములు తొక్కి అసురతల దుంచినను. పక్కన శ్రీ వెంకటగిరి నిలువగా దొక్కన శ్రీ వెంకటగిరి నిలువగా
శుభమందరి కొదవే దక్కన శ్రీ వెంకటగిరి నిలువగా అక్కజమగు శుభమందరి కొదవే వినుడిదే రఘుపతి విజయములు కనబడి రాక్షస బాధలుడిగెను आदिद्वरुणाभिषेकदयागात्रं दीपत् उदार्णविधीन्द्रप्रवणं ब्रह्मजामादरं मुने अपारम्भर्नादय अपदाचार्यपर्यन्तं योनित्वमच्युतपदां विजयक्परक्प अपत्तुर्भगवदश्चदे सिन्धो सच्चरणं प्रपद्ये सर्वं देवनेमेण आद्यस्वनकुलपदेर् कुलाभिराव गणमानमोर्तना भूतन्दरात्व श्रीभक्तिचार कुलजयगरयोगिवाग रेणपरकालधीन्द्रमिष्टात् हल्लिनाट्तामरमेलारणङ्गन मल्लिनाडाण्डमणमय आयर्कुलवेन्दनागत्त ஐயோரு தேங்காள தாரவேளக்கே தான் மாண்டாள மேட்டு மாசி முன்னார் ஐயானூர் மணல் கொண்டு திருவணி ஆளாகன காணாங்காரே ஆணாங்க தேவா தான் மண்டல மீட்டு மாசி முன்னார் ஐயானூர் மணல் கொண்டு திருவணி அழகன அணங்காரி அணங்க தேவா ஸ்ரீராம
ஜெய ராமா ஜெய ஜெய ராமா ஸ்ரீராம ஜெய ராமா ஜெய ஜெய ராமா என்று இதோ ஸ்ரீ கோதண்டராம சுவாமியை நாம் சேவித்து கொண்டுள்ளோம். பக்தர்களே, வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு திருப்பதியில் இருந்து நேரடி ஒளிபரப்பில் 8ஆம் நாளான இன்று அஸ்வ வாகனத்திலே, அதாவது குதிரை வாகனத்திலே ஸ்ரீ கோதண்டராம சுவாமி இதோ கற்பூர மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார் அர்ச்சகர் சுவாமி. லோகாபிராமம் ரணரங்க தீரம் ராஜீவ நேத்திரம் ரகுவம்சநாதம் காருண்ய ரூபம் கருணாகரம் தம் ஸ்ரீராமச்சந்திரம் சரணம் பிரபத்யே என்று ஸ்ரீ கோதண்டராமசுவாமியை சேவிப்போம். பக்தர்களே, அவன் ஒரு சில இடங்களில் கிருஷ்ண சரித்தம் கீர்த்தனமாக இசைப்பதை கேட்டானாம். உடனே அதற்கு பரிசாக பல பொருட்களையும் முத்து மாலைகளையும் வழங்கினான். ஒரு நாள் ஒரு அதிசயத்தை அவன் குருக்ஷேத்திரத்தில் சரஸ்வதி நதிக்கரையில் பார்த்தான். தர்மம் ஒரு காலை போல வேடம் தாங்கி அதனுடைய 3 கால்களும் ஒடிந்து கிடக்க ஒற்றை காலில் அது நடந்து வருவதை பார்த்தான். அப்போது அங்கே பூமாதேவி ஒரு பசு ரூபம் தாங்கி அந்த நொண்டி காளையுடன் பேசிக்கொண்டு இருந்தாள். அந்த உரையாடலை அவன் கேட்டான். தர்மம் என்ற காளை பூமியான பசுவிடம் கேட்டது, தாயே, நீ ஏன் களை இழந்து நிற்கிறாய்? உனக்கு என்ன வருத்தம்? எனக்கு 3 கால்கள் போய்விட்டனவே என வருந்துகிறாயா? அல்லது அதர்மம் மேலோங்கி இருக்கும் அவை நிலைக்காக வேதனைப்படுகிறாயா? பாரத்தை குறைத்துவிட்டு சென்ற கோபாலனை நினைத்து மனம் குமுறுகிறாயா என்று கேட்டது. அப்போது பசு பதில் சொன்னது, தர்மமே, நீ கேட்ட கேள்விக்குரிய விடைகளை நீ அறிவாய். நற்குண நற்செயல்களுக்கு பாத்திரமான கிருஷ்ணன் வைகுண்டம் போய்விட்டான். இப்போது கலி பூமியை ஆக்கிரமித்துக் கொண்டான். இதை கண்டு நான் வருத்தப்படுகிறேன். கண்ணனுடைய பாத கமலங்கள் பட்ட நான் கர்வம் அடைந்தேன். அவன் பிரிவை தாங்க யாரால் இயலும் என்று பெருமூச்சு விட்டாள். அப்போது அங்கு அரசன் என் உடை உடுத்தியிருந்த இடிக்குலத்தோன் ஒருவன் அங்குள்ள ஒரு பசுவையும் காளையையும் துன்புறுத்துவதை பார்த்தான். அவனிடம் பரீட்சித்து கேட்டான், இந்த பூமியின் அரசன் நான். நீ எப்படி என் ஆட்சியில் இருந்து கொண்டு எப்படி பசுவையும் காளையையும் துன்புறுத்த முடியும்? உன்னை நான் சும்மா விடமாட்டேன், உன்னை கொல்லுவேன் என்றாராம். பின்னர் பசுவை தேற்றினான். அப்போது அந்த காளைக்கு 3 கால்களும் இல்லாமல் இருந்தது. அதை கண்டு அக்கால்களை வெட்டியவன் யார் யார் என வினவினார் பரீட்சித்து. அதற்கு காளை வேடம் போட்ட தர்மம் பதில் சொன்னது, கண்ணனை அன்பனாக கொண்ட பாண்டவர் குலத்தில் பிறந்த நீ மிகவும் பொருத்தமாகவே பேசுகிறாய். இறைவனிடம் இருந்தே எல்லாம் தோன்றுகின்றன என்ற எண்ணம் இப்போது ஒரு சிலருக்கே இருக்கிறது என்றது. அரசன் சொன்னான், தீமை செய்தவனை யார் என்று தெரிந்தும் அதை குறிப்பது தவறு என்று நினைத்து பேசும் நீ காளை உருவம் கொண்ட தர்மம் என நினைக்கிறேன். தவம், ஒழுக்கம், உண்மை, தயவு என்ற 4ம் தர்மத்தின் கால்களாகும். வீண் பெருமை, ஆசை, மதுவெறி முதலிய அதர்மங்கள் மிகுந்ததனால் உன்னுடைய 3 கால்கள் நாசமாகிவிட்டன. உண்மை என்ற ஒன்று மட்டும் இந்த கலியில் எஞ்சி நிற்கிறது. அதையும் அழிக்க சித்தமாக இருக்கிறீர்களா? கிருஷ்ணனை இழந்த பூமியும் வருத்தப்படுகிறது என்று தர்மத்தையும் பூமியையும் தேற்றினானாம். கையில் கத்தி எடுத்து கீழ்குளத்து அரசரை வெட்ட போனான். அவன்தான் கலி. அவன் அரசன் காலில் விழுந்து வணங்கினான். உடனே அரசன், கலியே, அதர்மத்தின் நண்பனே, என் நாட்டில் தெய்வ பக்தியும் இறைவணக்கமும் அனுகிரகம் அமோகமாகவே உண்டு. ஆகவே நீ என் நாட்டில் இருக்கக்கூடாது என்று சொன்னானாம். அரசே, எங்கு பார்த்தாலும் உங்களுடைய உருவம் தெரிகிறதே. தங்கள் கரங்களில் வில் ஏந்தி கொண்டு நிற்கும் தோற்றத்தை கண்டு எனக்கு மருட்சி ஏற்படுகிறது. ஆகவே தாங்கள் தங்கள் நாட்டில் எனக்கு இருக்க இடம் கொடுக்க வேண்டும் என்று கலி கேட்டானாம். இதை கேட்டதும் பரீட்சித்து மன்னர், எந்த இடத்தில் சூது, வாது, வஞ்சனைகள், பொன்னாசை, பெண்ணாசை மற்றும் கொலை களவுகள் நடக்கின்றவோ அந்த இடத்தில் கலியை இருக்கும்படி சொன்னானாம். அவனுடைய உதவியினால் தர்மம் மீண்டும் 3 கால்களை பெற்றது. பூமிக்கு இதனால் மனசாந்தி ஏற்பட்டு
விளை பொருட்களை பெருக்கி கொடுத்தாளாம். ஒரு நாள் பரீட்சித்து காட்டிற்கு வேட்டையாட சென்றான். அவன் பல மிருகங்களை விரட்டி பின் தொடர்ந்து அசாத்திய பசியும் தாகமும் அவனுக்கு ஏற்பட்டது. அந்த நேரம் அவன் கண்களுக்கு எதிரே சற்று தூரத்தில் ஒரு ஆசிரமம் இருப்பது தெரிந்தது. அந்த ஆசிரமத்திற்கு சென்றான். அங்கே ஒரு முனிவர் கண்களை மூடிக்கொண்டு தவம் செய்வதை கண்டான். முனிவருடைய உடம்பு வெளியே தெரியாத முடியாதவாறு கற்றை சடைமுடிகளும் அவர் போர்த்தியிருந்த மான் தோலும் மறைத்தன. அவனுக்கோ தாகம் நாக்கை சுழற்றியது. முனிவரை பார்த்து தாகத்திற்கு தண்ணீர் தரும்படி வேண்டினான். அவனை ஏற்றெடுத்து கூட பார்க்கவில்லை. நாமோ மன்னன், இவரோ ஒரு சாதாரண முனிவர். அன்றாடம் காய்ச்சி மன்னனாகிய எனக்கு இவர் சரியானபடி உபச்சாரம் செய்யாமல் இருக்கிறாரே என்று நினைத்தானாம். அதனால் அடங்காத கோபம் ஏற்பட்டு உடனே அவர் இருந்த ஆசிரமத்திற்கு அருகில் உயிரற்ற பாம்பு ஒன்று கிடந்ததை எடுத்து முனிவர் கழுத்திலே மாலையாக போட்டானாம். நகர் திரும்பினான். அந்த முனிவருடைய பெயர்தான் சமீகர் என்பதாகும். சமீகருக்கு ஒரு மகன் இருந்தான். அவன் பெயர் ஸ்ருங்கி. அவன் ஆசிரமத்திற்கு வெளியே போயிருந்தான். அந்த சமயம் ஆசிரமத்திற்குள் தன் தந்தை கழுத்தில் மாலையாக ஒரு செத்த பாம்பு கிடப்பதை கேள்விப்பட்டு மிகவும் வருந்தினான். அதனால் அவனுக்கு அடக்க முடியாத கோபம் வந்தது. இந்த நிலையில் தன்னுடன் விளையாடிக் கொண்டிருந்த நண்பர்களிடம் அவன் சொன்னான், அரசனுக்கு குடிகளை காப்பது கடன். குடிகள் அவனுக்கு எஜமானர்கள். நாயும் காக்கையும் எஜமானனை ஏமாற்றுவது போல் அரசன் குடிகள் வீட்டில் புகுந்து அன்னம் அருந்துவது அபச்சாரம், அநீதி. இதை திருத்தியே தீர வேண்டும் என்ற திறமையை இதோ நீங்கள் பாருங்கள் என்று சொல்லி ஸ்ருங்கி ஆசிரமம் சென்றானாம். அவன் கண்கள் இரத்த பழங்கள் ஆயின. இடி முழக்கம் போல அவன் கனத்த குரலில் ஆத்திரம் தீர கர்ஜித்து சொன்னான், இன்றிலிருந்து 7ஆம் நாள் தன் குலமுறைக்கு மாறாக தக்ஷகன் என்ற பாம்பு என் தன்னையை அவமதித்த அரசனை கடிப்பானாக என்று சாபமிட்டான். அதன் பிறகுதான் தன் தந்தையை காண ஆசிரமத்திற்குள்ளே வந்தான். கழுத்தில் செத்த பாம்பு கிடக்கும் தந்தையின் தோற்றத்தை கண்டு கதறி கதறி அழுதான். அவன் அழுகுரல் கேட்டு சமீகர் கண் விழித்தார். ஏன் அழுகிறாய் என முனிவர் கேட்கவும் ஸ்ருங்கி நடந்த விருந்தாங்களை அவருக்கு உரைத்தான். தன் மகன் சாபம் கொடுத்ததை கேட்டதும் சமீகர் மனம் வருந்தினார். அறியாத பாலகனே, நீ ஒரு சிறிய தவறுக்கு எத்தனை பெரிய தண்டனையை அரசிற்கு கொடுத்து விட்டாய். அரசன் என்பவன் கடவுளின் அம்சம் அல்லவா, நம்மை காப்பவன். அதிலும் பரீட்சித்து நம்மை வேண்டி தீமைகளை தீயப்பதில் ஆசை கொண்டு அப்படி நாட்டில் நன்மை செழிக்க அரசு செலுத்துபவன், மிகுந்த கடவுள் பக்தி உள்ளவன். அந்த பக்தனுக்கு நீ தீங்கிழைத்து விட்டாயே. உன்னை கடவுள்தான் அப்பா காப்பாற்ற வேண்டும் என்று பல கூறி மனம் விரும்பினார். வீட்டுக்கு திரும்பின அரசன் தான் முனிவரிடம் கேவலம் ஒரு பாமரனைப் போல நடந்து கொண்டோமே, இதனால் முனிவருக்கு கோபம் ஏற்பட்டு என் நாடு நகரம் சொத்து சுகத்தை அழிக்கட்டும், அப்படியானால் தான் நான் இத்தகைய செயலை செய்ய மாட்டேன் என்று தனக்குள் புலம்பி தெரிந்து கொண்டான், நொந்து கொண்டான். அந்த நேரம் முனிகுமாரன் தனக்கு கொடுத்த சாபத்தையும் கேள்விப்பட்டான். பக்தர்களே, அப்படி பகவான் தச அவதாரத்தில் ஒவ்வொரு அவதாரத்திலும் ஒவ்வொரு விதமாக அவதாரம் செய்தார். அப்படி கல்கி அவதாரத்தில் அந்த குதிரை வாகனத்திலே எழுந்தருளி துஷ்டர்களை எல்லாம் சம்ஹாரம் பண்ணின அந்த மகாவிஷ்ணுவே இதோ நமக்கு ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமியாக எழுந்தருளி சிஸ்டர்களை பரிபாலனம் செய்வதற்காகவே இதோ பவனி வந்து கொண்டிருக்கும் காட்சியை செவித்து கொண்டுள்ளோம். நாமும் கூட பகவானிடம் பக்தியுடன் ஸ்ரத்தையுடன் பகவானை நாம் தியானித்தோம், பிரார்த்தித்தோமானால் நிச்சயம் ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி வாரினுடைய அருளை பெறலாம். பக்தர்களே, இதோ அந்த வாகனம் முன்பே சிறு சிறு குழந்தைகள் மற்றும் கலைஞர்கள் பரதநாட்டியம், கோலாட்டம், கரகாட்டம் போன்ற கைங்கரியங்களை பகவானுக்காகவே பகவானுடைய கைங்கரியத்தில் ஈடுபட்டு சேவை செய்து கொண்டுள்ளார்கள். நாமும் கூட பகவானுடைய ராம நாமத்தை ஜபிப்போம், பகவானுடைய அருளை பெறுவோம். இதோ ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி அஸ்வ வாகனத்திலே கம்பீரமாக அவரது திரு கரத்திலே வில்லை ஏந்தி கொண்டு நமக்கெல்லாம் காட்சியை தந்து பவனி வந்து கொண்டிருக்கிறார். திருப்பதியில் இருந்து நேரடி ஒளிபரப்பில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சியின் மூலம் ரகுபதிக்கு நீவிடு ராவண, எதுரா ரகுபதிக்கு நீவிடு
నేడు ఇదేమి బుద్ధి తలచితివి ఇట్లాయ బ్రతుకు ఎదురా రఘుపతికి నీవిటు రావణ నేడు ఇదేమి బుద్ధి తలచితివి ఇట్లాయ బ్రతుకు ఎదురా రఘుపతికి నీవిటు రావణ హరుని పూజలు నమ్మి హరితో మార్కొనగ విరసమై కూలితివి వెర్రి రావణ హరుని పూజలు నమ్మి హరితో మార్కొనగా విరసమై కూలితివి వెర్రి రావణ వరుసతోడ బ్రహ్మవరము నమ్మి వరుసతోడ బ్రహ్మవరము నమ్మి రాము శరణనకుండగానే రాము శరణనకుండగానే సమస్యగా కులము వరుసతోడ బ్రహ్మవరము నమ్మి రాము శరణనకుండగానే సమస్యగా కులము ఎదురా రఘుపతికి నీవిటు రావణ నేడు ఇదేమి బుద్ధి తలచితివి ఇట్లాయ బ్రతుకు ఎదురా రఘుపతికి నీవిటు రావణ జపతపములు నమ్మి సర్వేషు విడువగా విపరీతమాయగా వెర్రి రావణ జపతపములు నమ్మి సర్వేషు విడువగా విపరీతమాయగా వెర్రి రావణ ఉపమలన కడుతానున్న జలనిధి నమ్మి ఉపమలన కడుతానున్న జలనిధి నమ్మి కపుల పాలైతివిగా కపుల పాలైతివిగా కదన రంగమున ఉపమలన కడుతానున్న జలనిధి నమ్మి కపుల పాలైతివిగా కదన రంగమున ఎదురా రఘుపతికి నీవిటు రావణ నేడు ఇదేమి బుద్ధి తలచితివి ఇట్లాయ బ్రతుకు ఎదురా రఘుపతికి నీవిటు రావణ తనము నమ్మి పైకొన్న రాఘవు వింట బొలిసితివిగా వెర్రి రావణ తనము నమ్మి పైకొన్న రాఘవు వింట బొలిసితివిగా వెర్రి రావణ దేవస్య ధీమహి ధియో యో న ప్రచోదయాత్ అజిత్తీయచ్చ కృపారీ వ్యజనేధీనైర్దక్షైః ప్రభూరీ పూరుషత్వదా దేవేషు రసపితర్మారుషేషు ఛత్వన్నో అత్ర సుపదాదనాగతః చోరయత్రీ సౌనుతానాంజేరంధీసుపదీనాం యజ్ఞందధేతరస్వరీ పావీరవీ కన్యాత్రాజుస్వరస్వరీ వీరపత్నీధిజంధార్ ఘ్నాభిరచ్ఛిద్రగో శరణగో సరోషాదురాధరశంకృణతే షణ్మయగంసర్ పూషాగాన్వేతున పూషారక్షత్పూర్వతః పూషాగాజగంసనోతునః శుక్రంతే అన్యతిజరంతే అన్యతిరూపే యౌరివాసి రాహిరాజావధిత్వధావో భద్రారే భూషన్నిహరాతిరస్తు
ते वर्धन्तस्वरवदो महित्वना नागन्धस्तरुरुचक्रिरेतरः ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே என்று இதோ ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி வாரினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு 8ஆம் நாளான இன்று இதோ இந்த மாலை வேளையிலே அஸ்வ வாகனத்திலே, அதாவது குதிரை வாகனத்திலே ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி பவனி வந்து கொண்டிருக்கும் காட்சியை தான் சேவித்து கொண்டுள்ளோம். பக்தர்களே, அந்த காட்டிற்கு செல்வதற்காக கௌசல்யாவை எப்படி சம்பந்திக்க வைக்கிறார்கள் என்று பார்க்கும்போது, ராமன் தாமத்தில் இருந்து விளங்க மாட்டான், அவரின் பிதாவின் அதாவது பித்ருவாக்கியத்தில் பரிபாலனான வார்த்தைப்படிதான் நடப்பான் என்பதில் சந்தேகம் இல்லை என்று கௌசல்யா நிச்சயமாக தெரிந்து கொண்டு அந்த சமயத்திலே கண்ணீர் விடுவது அபசகுணம் என்று எண்ணி அடக்கிக் கொண்டு, எனக்கும் தசரதனுக்கும் அருமையான குழந்தையாக பிறந்த நீ இதுவரையில் துக்கத்தையே அறியாதவன், காட்டிற்கு போய் அங்கே உதிர்ந்து கிடக்கும் நெல்களை ஒவ்வொன்றாக பொறுக்கி தின்று எப்படி பிழைப்பாய்? உன் வேலைக்காரர்களும் பரிசரர்களும் நேர்த்தியான அன்னத்தை பூஜித்து சுகமாக இருக்கிறார்களே, அவர்களுக்கு பிரபுவாக நீ காட்டில் பழங்களையும் கிழங்குகளையும் தின்று எப்படி பிழைப்பாய்? ராமன் தசரதனுக்கு மூர்த்த புத்திரன் அல்லவா? அவனிடத்தில் அவருக்கு எல்லையற்ற பீர்த்தி உத்தம குணங்களும் யாவும் பொருந்தியவன். அப்படியும் அவனை அவர் ராஜ்யத்திலிருந்து துரத்திவிட்டார் என்று ஒருவன் கேட்டான். அதை அவன் நம்புவானா? அப்படி நான் நம்பினாலும் அந்த ராமனுக்கு ஆபத்து நேரிடும் போதெல்லாம் நமக்கு கதி என்ன ஆகுமோ என்று திகில் அடைய மாட்டானாம். எல்லா பிராணிகளும் ஆனந்தத்தை உண்டு பண்ணி நீயே காட்டிற்கு போகும்போது அங்கு நடந்ததை யோசித்தால் எல்லோரும் சுக துக்கங்களை கொடுக்கும் சக்தி தெய்வமே. அதைவிட மேலானது வேறு ஒன்றும் இல்லை தோன்றுது. உன்னை விட்டு பிரிவதால் உண்டாகும் சோகம் என்ற நெருப்பை கோடை காலத்திலே வனத்தில் இருக்கும் புல் குண்டுகளை காட்டு தீ எரிப்பது போல என்னை எரிக்கிறது. அதற்கு என் தேகமே இருப்பிடம் என்று கூறியது. அப்படி உன்னை பார்க்காமல் இருப்பதோ அன்றே காற்றால் அதில் வளர்கிறது. உன்னை நினைத்து பிரலாவித்தால் உண்டாகும் துக்கமே அதை பொஷிக்கும் சமித்துகள், ஆறாக பெருகும் கண்ணீரோ அதில் ஹோமம் செய்யப்படும் அவுதிகள், உன்னை பற்ற கவலையோ உண்டாகும் உஷ்ணமே இதிலிருந்து கிளம்பும் புகை, இவைகளை சேர்த்து வைக்கும் புருஷ பிரியத்தன்மே என் பெருமூச்சிகள், அதை அனைத்துக்கும் ஜலத்தை போன்றவனே நீ என்று கௌசல்யா அந்த ராமபிரான் காட்டிற்கு சென்ற பொழுது இத்தனை விஷயங்களை கூறுகிறாள். ஜலமில்லாமல் இந்த பாலும் நெருப்பும் வளவள வளர்ந்து என்னை நாகம் நாசம் செய்ய போகிறது. தன் கன்றையும் பசுவின் தொடர்ந்து வருவது ஆச்சரியமா? நீ எங்கே போகிறாயோ நானும் அங்கே வருவேன் என்றாளாம் கௌசல்யா. அதாவது தாய்ப்பாசம் என்பது ஒருவர் சொல்லி வருவது இல்லை அல்லவா பக்தர்களே? அந்த தாய்க்கு எத்தனை குழந்தைகள் இருந்தால் கூட அத்தனை குழந்தைகளும் ஒரே மாதிரிதான் அன்பை காட்டி வளர்ப்பாள். அதிலும் இல்லாது இருந்து ஏராளமான ஆண்டுகள் குழந்தை பாக்கியமே இல்லாத தசரத மகாராஜனுக்கு புத்திர காமேஷ்டி யாகம் செய்து அதன் பலனால் 4 சந்தானம் உண்டானது. ராமா, லக்ஷ்மணா, பரதா, சத்ருக்னா, இந்த 4 பிள்ளைகளுக்கு தசரதன் என்றால் கொள்ளை பிரியமல்லவா? ஏனென்றால் ராமபிரானை சிறு வயதிலிருந்தே பார்த்து கொண்டு இருக்கும் தசரத மகாராஜன் மிகவும் பாசத்தை பொழிந்து வளர்த்தான். அந்த ராமபிரானை ஒரு நொடி காணவில்லை என்றால் கூட அவருடைய மனம் தத்தளிக்கும். அப்படி அந்த தந்தையின் பாசம். அதேபோல் அந்த பாசத்திற்கு ஏற்றபடி ராமபிரான் கூட பித்ருவின் அதாவது தந்தையுடைய வாக்கை எப்போதும் காப்பாற்றுவேன் என்று உறுதி பூண்டுதான் இதோ இந்த ஆரண்ய வாசத்திற்கு கனகத்திற்கு செல்வதற்கு காத்து கொண்டிருக்கிறான். தந்தையின் சொல்லை மீட்காத கூடாது என்ற ஒரே நோக்கம் அல்லவா பக்தர்களே? ஆனால் மகிழ்ச்சியாகத்தான் செல்லுகிறேன். அப்படிப்பட்ட கோதண்டராமர் இங்கே எழுந்தருளி அஸ்வ வாகனத்தில் மீது எழுந்தருளி வீதி உலா வந்து கொண்டிருக்கிறார். அந்த ராமபிரானை நாமும் சேவிக்கலாம். ராமபிரான் எப்பொழுதும் மகிழ்ச்சியாய்த்தான் இருப்பார். பிறரை கூட மகிழ்ச்சியாகத்தான் வைத்திருப்பார். ராமச்சந்திரன், அதாவது சந்திரன் எப்போதும் குளுமையாக இருப்பவன், வெண்மை நிறத்திலே இருப்பவன். ஆனால் இந்த ராமபிரானோ நீலமேக சாமனன். அப்படி மிகவும் விசேஷமான அலங்காரங்களுடன் குதிரை மேல் அமர்ந்தால் அரச யோகம்.
ராஜயோகம் என்று கூறுவார்கள். அப்படி ஒரு அரசனுக்கு எத்தனை மகிமை உண்டோ, எத்தனை விதமான அவர்களை சேவிக்கிறார்களோ, அதுபோல் இங்கே ராஜசமாக அந்த குதிரையின் மீது அமர்ந்து குதிரை வாகனத்திலே எழுந்தருளி திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி. இடது கரத்திலே கோதண்டபாணி, வலது கரத்திலே வில்லையும் வைத்துக்கொண்டு இந்த பகவானை சேவித்து கொண்டிருக்கிறோம். ராமபிரான் அடுத்ததாக தனது தாய் கௌசல்யாவிடம் கூறுகிறான், அம்மா, தாங்கள் ஒன்றை யோசிக்க வேண்டும். நானும் காட்டிற்கு போய் தாங்களும் என்னுடன் வந்து கைகளால் வஞ்சிக்கப்பட்டு என் பிதாவை கைவிட்டால் அவர் பிழைக்க மாட்டார் என்பது நிச்சயம். சாதாரணமாக ஸ்திரீகளுக்கே புருஷனை கைவிடுவது என்பது கொடூரமான செய்கை அல்லவா? தாங்களோ அதை மனதால் நினைப்பதும் தவறு. என் பிதாவான சக்கரவர்த்தி உயிரோடு இருக்கும் வரையில் தங்கள் அவருக்கு சிசுருசை செய்ய வேண்டும் என்று இதே நம் முன்னோர்கள் நித்தியமான தர்மம் என்றும் கூறுகிறார்கள் அம்மா என்றாராம். கௌசல்யா மகா தர்மம் சிந்தனை உடையவள். ஆகையால் ராமருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அப்படியே செய்வதாய் ஒப்புக்கொண்டாள். பிறகு அவர்களுடைய மனதில் கூடிக்கொண்டு துக்கத்தை நீக்கி புத்தியை ஸ்திரப்படுத்துவதற்காக தாங்களும் நானும் மகாராஜா ஆணையின்படி கீழ்ப்படிய வேண்டியதல்லவா? அவர் நன்மையாலும் அரசன், நம்மை போஷிக்கும் பிரபு, நமது தர்மத்தை உபதேசிக்கும் குரு, குணங்களால் எல்லாரையும் காட்டிலும் மேலானவர், எல்லோருக்கும் அதிபதி. 14 வருஷங்களை ஒரு க்ஷணத்தை போல் காட்டில் விளையாட்டாக கழித்துவிட்டு மறுபடியும் தங்களுடைய பாதங்களில் பணிவிடை செய்வேன் என புரிகிறார். ஒரு துளி கூட பசிக்கும் இல்லாமல் துக்கமும் இல்லாமல் அந்த பகவான், அதாவது ராமச்சந்திர மூர்த்தி எவ்வாறு தன் தாயை ஒப்பு வைக்கிறார் என்று பார்த்தால் மிகவும் சிறப்பான காட்சி. பக்தர்களே, அப்படி யாரையும் நேராக அடிக்காமல் இருக்கும் இந்த ராமச்சந்திர பிரபு அதனால்தான் ஏராளமான ஆண்டுகள் அரசாட்சி செய்தார். வடநாட்டிலே அயோத்தியத்திலே ராமச்சந்திர மூர்த்தி மிகவும் பிரசித்தி பெற்றது. அதேபோல் இந்த திருப்பதி நகரத்திலே ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி வாரினுடைய கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது. ஏன், ஜாம்பவனத்தால் அமைக்கப்பட்ட இந்த கோவில் விக்கிரகம் அனைத்தும் கூட நாம் இப்பொழுது சேவித்து கொண்டுள்ளோம் அல்லவா? ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய்ஹக்பதையே நமஹா என்று ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமியை இதோ நமஸ்வ வாகனத்திலே, அதாவது குதிரை வாகனத்திலே பவனி வந்து கொண்டிருக்கும் காட்சியை தான் செவித்து கொண்டுள்ளோம். அப்படி வீட்டுக்கு திரும்பின அரசன் தான் முனிவரிடம் கேவலம் ஒரு பாமனரை போல நடந்து கொண்டோமே, இதனால் முனிவருக்கு கோபம் ஏற்பட்டு என் நாடு நகரம் சொத்து சுதத்தை அழிக்கட்டும், அப்படியானால் தான் நான் இத்தகைய செயலை செய்ய மாட்டேன் என்றாராம். அந்த நேரம் முனிக்குமாரன் தனக்கு கொடுத்த சாபத்தையும் கேள்விப்பட்டானாம். அதனால் அவன் வருந்தவில்லை. ఈతడే రఘురాముడీతడే కాంగవీరుడు ఈతడే రఘురాముడీతడే కాంగవీరుడు ఈతడే రఘురాముడీతడే కాంగవీరుడు ఈతడు చేసిన చేతలెన్ని అయినా కలవు ఈతడే రఘురాముడీతడే కాంగవీరుడు ఈతడు చేసిన చేతలెన్ని అయినా కలవు ఈతడే రఘురాముడీతడే కాంగవీరుడు ఈతడే రఘురాముడీతడే కాంగవీరుడు. భూషణాదులను ఖండతుండములు చేసే అరుదుగా వాలినుక్కయముననేసే ఖరదూషణాదులను
विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ